லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பொன்ராஜ், இதுல 2 முக்கியமான அம்சங்கள் இருக்கு. ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு மத்திய அரசு, ஐயநாதன் அவர்கள் சொல்ற மாதிரி மத்திய அரசினுடைய நீர்வளத்துறை அமைச்சகம் உள்ளுக்கு வருது. அதிகாரி நியமனத்துல மத்திய அரசு ஒரு தலையீடு, ஒரு ஜிஓ போடுறாங்க. நீர்வளத்துறை அமைச்சர் அவர் பொறுப்பு வகிப்பார் அப்படின்னு கண்ட்ரோல் மத்திய அரசுக்கு வந்துருச்சு. மத்திய அரசு இதுல அமைதியாக இருப்பது அது ஒரு பார்வை. இரண்டாவது, ஒரு தீர்ப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு, ஒழுங்காற்று குழு அப்படின்றது ஒரு அரசியலமைப்பு, ஒரு அரசமைப்பு அமைப்பு கொடுக்கிற ஒரு தீர்ப்பு போலதான் அது. ஆனா அது மீறப்படுது. ஆனால் இந்தியா கூட்டணி கட்சிகள் பிரதானமாக இன்னைக்கு ராகுல் காந்தி முதற்கொண்டு எல்லாரும் எடுத்து வச்சிருக்கிறது கான்ஸ்டிடியூஷனல் புக்கு தான் எடுத்து வச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு பக்கம் இது மீறப்படுகிறது, அப்பட்டமாக மீறப்படுகிறதுனா எல்லாரும் கண்டும் காணாம இருக்கிறாங்களா? எல்லாருமே அரசியலுக்காக இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறாங்களா? பொன்ராஜ், கரெக்ட். இது அரசியலுக்காக இந்த பிரச்சனையை தீர்க்க கூடாது என்று முடிவெடுத்து செயல்படுவர்கள்ட்ட நீங்க என்ன நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? அதாவது 2 விஷயத்தை நீங்க இங்க பார்க்கணும். ஒன்று ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட்னு ஒன்று இருக்கு. இன்னொன்று ஸ்பேஸ் டெவலப்மெண்ட் போர்டுன்னு ஒன்று இருந்தது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? போர்டுக்கும் அத்தாரிட்டிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் ரிப்போர்ட்ஸ் டு சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர். அப்போ மினிஸ்டர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் இவங்க செயல்படுத்தணும். அது அரசியல்வாதியுடைய கண்ட்ரோலில் டைரெக்டாக வருது. ஆனால் ஸ்பேஸ் டெவலப்மெண்ட் போர்டுன்னு விக்ரம் சாராபாய் இருந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட ஸ்பேஸ் டெவலப்மெண்ட் போர்டு அது அட்டானமஸ் பாடி. அவங்களே முடிவெடுக்கலாம். ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் அது ஆராய்ச்சியாக இருக்கட்டும், ரிசர்ச்சாக இருக்கட்டும், என்ன மிஷன் லான்ச் பண்ண போகிறோம், என்ன ராக்கெட் லான்ச் பண்ண போகிறோம், என்ன சேட்டலைட் லான்ச் பண்ண போகிறோம், எல்லா முடிவும் அவங்களே எடுக்கலாம். எந்த அரசியல் தலையீடு இருக்காது அதில். ஆனால் மோடி அரசு வந்த பிறகு அந்த ஸ்பேஸ் டெவலப்மெண்ட் போர்டையே நீர்த்து போக செய்துவிட்டு இன்ஸ்பேஸ் என்ற ஒரு புது அமைப்பை உருவாக்கி அதை பிரைம் மினிஸ்டர் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி மாற்றிட்டார். அப்போ என்னாச்சு அப்படின்னா, அப்போ தான் பிரைவேட்டை உள்ளே கொண்டு வர முடியும்னு சொல்லி மாற்றிட்டார் அவர். அப்ப இங்க என்ன அப்படின்னா, அடிப்படையிலேயே பிரச்சனை இவங்களுக்கு. அதாவது ஒரு போர்டுன்னு ஒன்று உருவாக்கிட்டோம்னா, காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டுன்னு உருவாக்கி இருந்தா, தமிழகத்தினுடைய கோரிக்கையை ஏற்று உருவாக்கி இருந்தாங்கன்னா, அதை இண்டிபெண்ட் அட்டானமஸ் பாடியா இருந்துச்சு அப்படின்னா, எந்த விதமான அரசியல் தலையீடும் இல்லாமல், கர்நாடகத்தினுடைய அழுத்தமோ தமிழகத்தினுடைய அழுத்தமோ இல்லாமல், என்ன மாசம் என்ன ரிலீஸ் பண்ணணும், என்ன ட்ரிபியூனல், அதாவது காவிரி வாட்டர் ட்ரிபியூனல் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கு, உச்சநீதிமன்றம் என்ன அதை இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கோ அதை அப்படியே இன்டிட்டோ அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா இன்றைக்கு இந்த காவிரி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியை காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியை உருவாக்கிய பின்னணி என்னன்னு சொல்லி ஐயநாதன் சார் தெளிவா சொன்னார். எப்படிப்பட்ட பின்னணியில் அவங்க உருவாக்குனாங்க அப்படின்னு. அப்ப இந்த பின்னணியில அப்ப பிரைம் மினிஸ்டருடைய கண்ட்ரோல்னா அப்ப யாருடைய கண்ட்ரோல்? ஆளுங்கட்சியினுடைய கண்ட்ரோல். அப்ப இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணலாம் என்ற நினைவில், அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அது பிஜேபியா இருக்கட்டும் இல்ல காங்கிரஸா இருக்கட்டும், எந்த கட்சியா இருந்தாலும் சரி, இதை வைத்து ஒரு அரசியல் பண்ணலாம் என்ற முடிவுக்கு அவர்கள் வரும் பொழுது, நீங்க திரும்ப அந்த அத்தாரிட்டி ஃபுல் பவர் இருந்தா கூட, அப்ப காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோட ரோல் என்ன? சுப்ரீம் கோர்ட் ஆர்டரையும் ட்ரிபியூனலுடைய ஆர்டரையும் ஃபுல் ஃபிளஜ்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது அதனுடைய ரோல். அதை செஞ்சிருக்கா அப்படின்னா இல்ல. அப்ப நீங்க திரும்பி நம்ம போராட வேண்டியது இருக்கு. திரும்பி ஜூன் மாசம் தண்ணி திறந்து விடலன்னு சொல்லி உண்ணாவிரதம் இருக்க வேண்டியது இருக்கு. அப்ப இத்தனைக்கும் காரணமாக இருப்பது யாரு? இவங்களுடைய இன்டிசிசிவ்னஸ் தானே. அதுக்கு அடுத்து அதனுடைய டெக்னிக்கல் ஆம் காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரெகுலேட்டரி கமிட்டி, ரெகுலேஷன் கமிட்டின்னு. இப்போ இந்த கமிட்டியினுடைய வேலை என்ன? டெய்லி இன்ஃப்ளோ என்ன, அவுட்ஃப்ளோ என்ன ஸ்டேட்டஸ், என்ன வேணும், இதெல்லாம் மானிட்டர் பண்ணி இதை காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணி அதை ஒழுங்கா திறந்து விடணுமா இல்லையா? அப்ப நீங்க மாதம் ஏன் திறந்து விடுறீங்க? நம்மளுடைய தீர்ப்பிலேயே மாதம் திறந்து விடக்கூடிய முறையே தவறு. நீங்க என்ன ட்ரிபியூனல்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த ட்ரிபியூனல் படி டெய்லி வரக்கூடிய இன்ஃப்ளோவை கால்குலேட் பண்ணி அவுட்ஃப்ளோ விட்டு, நீ கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு பூந்த வீட்டுக்கு தான் பொண்ணு போகணும். நீங்க பிறந்த வீட்லயே கூட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு விட்டு தான் விடுவேன்னு சொன்னீங்கன்னா அது என்ன சார் அர்த்தம்? அது நீங்க முக்கியமான அம்சத்தை நீங்க சுட்டி காட்டியதுனால இந்த காவிரி மேலாண்மை ஆணையம் அமைத்து பற்றாக்குறை காலங்களில் நீர் பங்கீடு தொடர்பான அந்த இறுதி தீர்ப்பு வந்தபோது உங்களை போன்றவர்கள், ஐயநாதன் போன்றவர்கள்லாம், பல விவசாய அமைப்பினர்லாம் இதை எதிர்த்தாங்க. வாரியம் தான் இருந்திருக்கணும், ஆணையம் பள்ளி இல்லாத அமைப்புன்னு. ஆனா மறுபுறம் அதிமுக அதை கொண்டாடினாங்க. எங்கள் திறமையால் கொண்டு வந்தோம். அந்த இடத்துல எதிர்த்தாங்க. கோர்ட்ல எதிர்த்தாங்க. ஆனா இங்க அந்த கிரெடிட்டை எடுத்தாங்க. ஆணையத்தை நாங்க தானே கொண்டு வந்தோம், திமுக கொண்டு வரல அப்படின்னாங்க. பாஜக நாங்க தான் கொடுத்தோம். என்ன கேள்வினா, இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டிற்கு பின்னடைவு வருகிற போது
அதை மாற்றக்கூடிய ஒரு அழுத்தமான ஒரு அரசியல் அழுத்தம் தரக்கூடிய இடத்துல தமிழ்நாடு இல்லையா? கர்நாடகா தான் இன்னமும் இருக்கா? அது அது யாரு அங்கே ஆக்சுவலாக ரிப்பேரியன் ஸ்டேட்ஸ் தான் அதிகமான உரிமை, நமக்கு தான் ட்ரிபியூனல் அதிகமான தண்ணீர், இத்தனையும் இருந்தும் அதை முடிவெடுக்கக்கூடிய நிலையில நம்ம இல்லை. அப்ப முடிவெடுக்கக்கூடிய நிலையில நம்மளும் இருக்க வேணாம், கர்நாடகாவும் இருக்க வேணாம். போர்டுன்னா அது இண்டிபெண்டன்ட் பாடியா கொடுத்துருக்கணும். அப்ப இந்த துரோகத்தை செய்தவர் நரேந்திர மோடி. அப்ப யாருக்காக செய்தாரு, எதற்காக செய்தாரு? அவங்க கட்சி பெர்மனண்டா பிஜேபி தான் ஆட்சியில இருக்கும். அப்ப நமக்கு வந்து அப்படி ஒரு பாஜகன்னு மட்டும் பார்த்து விட முடியுமான்னு நான் கேட்கிறேன். அதனாலதான் நான் கேட்டேன். பொன்ராஜ், உங்க இணைப்புல சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் மீண்டும் நான் திரும்ப வரேன். பொன்ராஜ் கேக்குது எனக்கு கேக்குது. சரி, நான் மீண்டும் இணைப்புல வரேன். வெற்றிச்செல்வன், இதை தாண்டி இன்னொரு கோணமும் இருக்கு. தொடர்ந்து காவிரி டெல்டா பகுதி விவசாயிகளுக்கெல்லாம் வந்து இந்த சிக்கல் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. காவிரி டெல்டாவில் குறுவையை மறந்து பல காலம் ஆகிவிட்டது. இந்த பிரச்சனை இருக்கும், திரும்ப மறந்துடுவாங்க, மழை வரும், அதிக நீர் வரும். அப்போ தண்ணீர் சேமிப்பு ஒன்று சொல்கிறாங்க. மாற்று பயிர்களை நோக்கி நீங்கள் நகருங்க, நெல்லை மட்டுமே நம்பிட்டு இருக்காதீங்க. ரெண்டாவது சொல்லப்படுது தண்ணீர் சேமிப்பு அப்படின்னு. இன்னொன்று, மழைக்காலங்கள்லாம் வருது, நிறைய அணைகள் கொஞ்சம் கட்டி நீங்கள் தேக்கலாமே, மாற்று யோசனைகள்லாம் சொல்கிறாங்க. அது சரியான யோசனையா? அதை நோக்கி நகர வேண்டிய ஒரு தேவையோ ஒரு நெருக்கடியோ தமிழக விவசாயிகளுக்கு, குறிப்பா டெல்டா விவசாயிகளுக்கு வந்திருக்கா? இல்லை, நிச்சயமாக இந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து பொலிட்டிக்கல் ஆங்கிள்லேருந்து பார்க்குறோம். 2 மாநிலத்துக்கான உரிமை அப்படின்னு கான்ஸ்டியூஷனல் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறோம், ரைப்பேரியன் ரைட்ஸ் அப்படிங்கிற இடத்துலேருந்து பார்க்குறோம். ஆனால் இதில் முக்கியமான விஷயம், இந்த என்டையர் காவேரி பேசினுடைய எக்கோசிஸ்டம் என்னவா மாறி இருக்குங்களா? ஒரு 200 வருடங்களாக தொடர்ச்சியாக காவேரி சார்ந்து இருக்கக்கூடிய டிஸ்பியூட் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்குது. நமக்கு 1890 ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டு நெகோசியேஷன் இருந்து. அப்போ இருந்துமே இதில் இது குறித்தான நிறைய கட்டுமானங்கள் வர ஆரம்பிக்குது. ஆங்கிலேயர் காலகட்டத்திலேயே காவேரி குறுக்கால இருக்கக்கூடிய நிறைய டேம்ஸ் அப்புறமே கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ காவேரி வந்து கண்டினியூஸாக அதனோட எக்கோசிஸ்டம் வந்து மாறிக்கிட்டே வருது. இப்போ இந்த மாறி வருகின்ற இந்த புதிய சூழலில் இருக்கக்கூடிய இந்த காவேரி இந்த 2 மாநிலத்துக்கும் தேவையான அளவுக்கான நீரை கொடுக்குமா, அது சஸ்டைன் பண்ணுமா அப்படிங்கிறது 2 மாநிலத்துக்குமான பிரச்சனை இருக்கு. அதனோட கேரிங் கெப்பாசிட்டி என்னவா இருக்குன்னு இப்போ இமயமலை தன்னுடைய கேரிங் கெப்பாசிட்டி மீறி போயிடுச்சு, அதுக்கான அதை வந்து ஆய்வு செய்யணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கேஸ் போட்டிருக்காங்க, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ காவேரியை பொறுத்த வரைக்கும் அதனோட கேரிங் கெப்பாசிட்டியை மீறி அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். 1920 நமக்கு அந்த செகண்ட் அக்ரிமெண்ட் வரும்போது வந்து தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சம் ஏக்கர் அளவில் வந்துட்டு லேண்ட் இங்கே இருந்துச்சு, அது காவேரி சார்ந்திருக்கக்கூடிய. வேற கர்நாடகாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 லட்சம் தான். ஆனால் இன்னைக்கு அவங்க சொல்கிறாங்க 24 சொல்கிறாங்க. நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 20 சொல்கிறாங்க, நம்ம 24 சொல்கிறோம். அப்போ அவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு வந்துட்டு. ரெண்டாவது இன்னொன்று, பசுமை புரட்சிக்கு பின்பாக நீர் சார்ந்து இருக்கக்கூடிய, நீர் அதிகமாக தேவைப்படுகின்ற பயிர் சார்ந்து இருக்கக்கூடிய விவசாயத்துக்கு நாம் வந்துட்டோம். இந்த முப்போகம் விளையுது அப்படிங்கும் போது 3 மடங்கு அதிகப்படியான நீர் நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. அப்போ நீர் அதிகமாக தேவைப்படுகின்ற பயிர் சார்ந்து இருக்கக்கூடிய விவசாய முறை அப்படிங்கிற அப்போ இந்த 2 இடத்துங்கள்லையுமே வந்து அப்போ என்ன டிமாண்ட் அதிகமாகுது. இதற்கு பின்பாக இண்டஸ்ட்ரியினுடைய டிமாண்ட் அங்கே இருக்குது, ரெசிடென்ஷியல் ஏரியாவோட டிமாண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ என்னென்ன கர்நாடகாவில் பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன ஆயிருக்குன்னா, எந்த தண்ணீர் பிரச்சனை வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை உனக்கு காவேரிலேருந்து கொண்டு வராங்கிறாங்க. பெங்களூருக்கு நான் காவேரிலேருந்து கொண்டு வராங்கிறாங்க. பெங்களூர் எல்லாத்துக்கும் காவேரி 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. அதுதான் வந்து ஐயா குறிப்பிட்டு ஒரு எலெக்ஷன் இதில் பேசும்போது உன் ஊருக்கு நான் காவேரி கொண்டு வரேன். ஏன் அப்படின்னா அங்கே அது ஹைலி பொலிட்டிசைஸ்டாக இருக்குது. இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா, வட கர்நாடகா இருக்கு இல்லையா, அது நார்த்து பார்ட் ஆஃப், அங்கே வந்து பயங்கர வறட்சி, டெஃபிஷியன்சி அங்கே இருக்குது. அப்போ அந்த டிமாண்டை வந்துட்டு மீட் அவுட் பண்ணுவதற்கு அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழல் சார்ந்து அந்த நெருக்கடி அவங்க மேலாண்மை என்ன பண்ணுறாங்க, காவேரியிலிருந்து உங்களுக்கு தந்துடுவேன், வறட்சியா நான் இங்கிருந்து தண்ணி அங்கே எப்படி வந்து அது என்ன முக்கியமான அதுக்கு ரூட் கிராஸ் நோக்கி நீங்கள் போகாமல் மேல்நோட்டமாக இதுக்கான தீர்வை நோக்கி நகர்வது. இப்போ அங்கே காவேரியில் இருக்கக்கூடிய தலை காவேரி இருக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த குடகு அதெல்லாம் சொன்னாங்க, அங்கே தான் ஆரிஜின் ஆகுங்களா. அந்த ரீஜன் வந்து ரொம்ப ஒரு எக்கோ சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ரீஜன் வந்துருக்கு. அதிக காடுகள் இருக்கக்கூடிய, மிக மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. அதனால தான் கஸ்தூரிரங்கன் கமிட்டி முன்பாக காட்கில் கமிட்டி அமைச்சாங்க மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாப்பதற்காக. அப்போ அவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்கன்னா, காவேரி உருவாகக்கூடிய இந்த பகுதிகளை வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோனா நீங்கள் டிக்ளேர் பண்ணணும், அந்த இடத்துல எந்த விதமான அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. 2011 சொல்லப்பட்ட அந்த ரெக்கமெண்டேஷன் இன்னைக்கு வரைக்கும் அது நடைமுறைப்படுத்தப்படல. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்கு, என்ஜிடியில் கேஸ் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்ஸ் நடமுடியல. அதனுடைய பாதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 50 ஆண்டுகளில் கர்நாடகா பகுதிகளில் 57% காடுகள் அழிக்கப்பட்டுள்ள காவேரி பேசினில் சார்ந்த. இதற்காக இந்த ஜனவரி மாதம் தேசிய பசுமை தீர்ப்பாயம் சுமோட்டோவா ஒரு கேஸ் எடுத்திருக்காங்க. அப்போ காவேரி பேசின் சார்ந்து இருக்கக்கூடிய கிரீன் கவர் கம்ப்ளீட்டாக போயிட்டு இருக்கு.
அந்த மாற்றங்கள் இருக்குல்ல, அப்ப அங்க உள்ள ரெயின்ஃபாலோட டெஃபிஷியன்சிக்கு அது ஒன் ஆஃப் தி ரீசன்ங்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய கண்மூடித்தனமான அர்பனைசேஷன் ஒன் ஆஃப் தி ரீசன்ங்கிறாங்க. அதிகப்படியான காஃபி பிளான்டேஷனுக்கு போனது ஒரு ரீசன் அப்படி சொல்றாங்க. அப்ப இவை எல்லாமே சேர்ந்து கொடகு முக்கியமான அந்த ரீஜன் இருக்குல்ல, காவிரி உருவாகக்கூடிய அந்த பகுதி, தலைக்காவிரி சார்ந்திருக்கக்கூடிய பகுதி மிகப்பெரிய எக்காலஜிக்கல் டிகடரேஷன்ல போயிட்டு இருக்கு. அப்ப உங்களுக்கு அங்க நீங்க சொல்வது வந்து இன்னும் இந்த இது நிரந்தர தீர்வை நோக்கி இல்ல, இன்னும் சிக்கல் மோசமா, அதிகப்படியான சிக்கல் நோக்கி இருக்கு. நம்ம தண்ணீர் தேவை அவங்களுக்கு அதிகமாக தான் போகுது, நிச்சயமா அதிகமாக தான் போகுது. என்னன்னா இப்ப பெங்களூர் வந்துட்டு சிட்டி ஆஃப் லேக்ஸ், கிட்டத்தட்ட 1000 லேக் இருந்தது, இன்னைக்கு 31 லேக்ல தான் தண்ணி இருக்கு, 31 லேக் தான் இருக்கு, மீதி எல்லாம் அழிஞ்சு போச்சு. கம்ப்ளீட்டா கண்மூடித்தனமான அர்பனைசேஷன்ங்கிற பேர்ல வந்துட்டு எல்லா நீர்நிலைகளும் அழித்து விட்டார்கள். அழித்து விட்டு அந்த இடத்துல கட்டிடங்களை கட்டி விட்டு இப்ப அந்த நீர் தேவை எப்படி பூர்த்தி செய்யறது, காவேரியில நான் உனக்கு கொண்டு தரேன் அப்படிங்கிறாங்க. காவேரிங்கிறது வந்து நீங்க மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்காமல் அந்த நீரை நீங்கள் பாதுகாக்க முடியாது. ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில தான் உருவாகுது. மேற்கு தொடர்ச்சி மலையை காலி பண்ணிட்டு இருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய வந்து பசுமை பரப்பை வந்து காலி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நீர் வரத்து இயல்பா குறைத்தான செய்யும். கடந்த 50 ஆண்டுகள்ல ஏறத்தாழ 93 டேம்ஸ் வந்திருக்கு இந்த காவேரி ரீஜன்ல. நம்ம இன்னும் அப்ப இந்த சிக்கல் அதிகமாக இருக்குது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக நம் உரிமையை நிலைநாட்டுவது வேறு, சிக்கலை உணர்ந்து கொண்டு நம்மளை தற்காத்துக் கொள்வது, தகவமைப்பது வேறு. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.